A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalm chapter 62 verses 9 to 12. சங்கீதம் 62வது அதிகாரம் அதில் 9லேருந்து 12வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ அகைன் கண்டினியூ ஆக போது இந்த சங்கீதத்தில் என்ன பண்ணுறாரு, இஸ் கம்பேரிங் உயர் நிலையில் இருக்க ஆண்களையும் கீழ் நிலையில் இருக்க மென் ஆஃப் ஹையர் ஸ்டேட் அண்ட் மென் ஆஃப் லோயர் ஸ்டேட், அந்த மாதிரி மனிதர்களை கம்பேர் பண்ணிட்டு அவங்கள ஸ்கேலில் போடுறாரு. ஒருத்தவங்களை இந்த சைடு இன்னொருத்தவங்களை இந்த சைடு போட்டு கம்பேர் பண்ண போது என்ன பண்ணுறாருன்னா, சங்கீதக்காரர் டேவிட் என்ன பண்றாரு, இவங்கள யாரும் ரொம்ப நம்ப முடியும், இவங்கள யாரும் நம்மளுக்கு ரொம்ப விசுவாசத்தோடு இருப்பாங்க, இவங்கள யாரும் ரொம்ப ரிலையபிளா இருப்பாங்க, இவங்கள யாரும் ரொம்ப பலசாலி, மூஸ் மோ பவர்ஃபுல், ஊஸ் மோ லவ்விங், அந்த மாதிரி கம்பேர் பண்ண போது என்ன பண்றாரு டேவிடு, இறுதியில இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் கம்பேர் பண்ண போது ஸ்கேல்ல போட்டு இவங்களையும் போடும்போது ஸ்கேல்ல யார் எப்பவுமே ஜெயிக்கிறா, ஆண்டவர் தான் ஜெயிக்கிறாரு. ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, அவரே போதும், அவரே தனியாவே என்ன பண்றாரு, எல்லாரையும் டேவிடோட அந்த கம்பேரிசன்ல ஜெயிக்கிறார். ஸோ மற்ற மனித ஆல்டர்னேட்டிவ்ஸ், மற்ற மனிதர்கள், மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ண போது எப்பவுமே யார் ஜெயிக்கிறா, எல்லாத்துலயும் ஆண்டவர் தான் ஜெயிக்கிறார். ஸோ நம்ம இதுல ஃபோக்கஸ் பண்ண போற கீவேர்ட்ஸ் வந்து verses 11 and 12. So Psalms chapter 62 verse 11 and 12 which says, once God has spoken, twice have I heard this, that power belongs to God and that to you, O Lord, belongs steadfast love. இன்னொரு வாட்டி சொல்றேன், once God has spoken, twice have I heard this, that power belongs to God and that to you, O Lord, belongs steadfast love. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிறது என்னன்னா, ஒரு காம்பினேஷன் பார்க்குறோம் இந்த வசனத்தில். என்னன்னா, பவரும் பார்க்குறோம், லவ்வும் பார்க்குறோம், அதாவது பலத்தையும் பார்க்குறோம், அன்பையும் பார்க்குறோம். ஸோ இங்கே சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கம்பேரிசன் கொண்டு வர்றாரு. அன்பு இல்லாத உங்களுக்கு துணையாக இருக்கவங்க அன்பு இல்லை, ஆனால் ரொம்ப பலசாலியாக இருந்தால் என்ன ஆகும், டைரனி வரும்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்ல முடியாது அவங்க நம்மளுக்கு சாதகமா இருப்பாங்களா இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு அந்த அன்பு இல்லை. இன்னொரு வகையில ஒருத்தவங்க அவ்வளவு பலசாலி இல்லை, ஆனா அவங்களுக்கு அன்பு இருக்கு. அப்ப என்ன வரும்னா, சிம்பத்தி இருக்கும், ஆனா ஒரு ப்ராக்ரஸ் இருக்காது. அதாவது உங்களுக்கு பாவப்படுவாங்க, ஆனா உங்களுக்காக என்ன பண்ண முடியாது அவங்களால, அவங்களுக்கு பலம் இல்லாததுனால உங்களுக்காக பெருசா அவங்களால தனியா எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு பலம் இல்லை. ஸோ டேவிட் இங்க அந்த ரெண்டு கம்பேரிசன் கொண்டு வர்றாரு. அந்த கம்பேரிசன்ல என்ன பண்றாரு, ஆண்டவர் வைக்கிறாரு. ஆண்டவர் வைக்க போது மற்ற மனிதர்கள், மற்ற உலக பிரகார பொருட்களோட ஆண்டவர் என்ன பண்றாரு, ரெண்டுத்திலயும் 100க்கு 100 மார்க் எடுக்கிறாரு. பலத்திலயும் அவர் தான் நம்பர் 1, அன்புலயும் அவர் தான் நம்பர் 1ன்னு பாக்குறாரு டேவிட். ஸோ அதை பார்த்துட்டு என்ன சொல்றாரு, ஆண்டவரே நம்மளுக்கு போதும், God alone is sufficient for us ன்னு சொல்றாரு. அதனால என்ன சொல்றாரு டேவிட், ஆண்டவரே நம்மளுக்கு போதுமே. அதனால முன்னாடி வசனத்துல என்ன பார்த்தோம், ஆண்டவர் மட்டுமே போதும், God alone is enough. ஸோ இந்த செக்ஷன்ல அவர் ஃபர்தரா எலாபரேட் பண்றது என்னன்னா, நம்ம ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கறது, ஆண்டவரே போதும், ஆண்டவரே பார்த்துப்பாருன்னு சொல்றது வந்து, அது வந்து இட்ஸ் நாட் அ ஃபார்ம் ஆஃப் சப்மிஷன். அதாவது நம்ம அது வந்து சப்மிஷன் இல்லை, ஆனா என்ன பண்றோம், அதான் உண்மை, தட்ஸ் தி ரியாலிட்டி அண்ட் இட் இஸ் சம்திங் தட் வி ஆர் அக்செப்டிங் பிகாஸ் அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். அது வந்து சப்மிஷன் இல்லை, ஆனா அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனால ஆண்டவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்குறோம்னு டேவிட் என்ன சொல்றாரு, இந்த சங்கீதத்துல சொல்றாரு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தருக்கு பலம் இருக்கு, ஆனா அன்பு இல்லை, உங்க மேல அன்பு இல்லை. அப்படின்னா என்ன பண்ணுவாரு, அவர் பலத்தை வச்சு நம்மளுக்கு நன்மையை பண்ணுவாரா இல்லையான்னு தெரியாது நம்மளுக்கு. அவருக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சுட்டு போகலாம், ஏன்னா அவருக்கு நம்ம மேல அன்பே இல்லை. இன்னொருத்தருக்கு வந்து அன்பு இருக்கு, ஆனா பலம் இல்லை. அப்படின்னா அவரால் நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியாது, நம்மளுக்காக போர் போட முடியாது, நம்மளுக்காக உதவி பண்ண முடியாது. ஏன்னா அன்பு இருந்தாலும் சுத்தமா பலம் இல்லாததுனால அவரால் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, துணையா இருக்க முடியாது. ஸோ இந்த ரெண்டுமே இருக்கிற ஆண்டவரை தான் டேவிட் என்ன சொல்றாரு, சார்ந்து இருக்கணும்னு சொல்றாரு. ஸோ அதான் அதே மாதிரி நீங்க என்ன நினைச்சு பாருங்களா, உங்க கூட இருக்கிறாங்க 2 பேர். அந்த 2 எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு யார் வேணும், பலம் இருக்கிறவன் ஆனா அன்பு இல்லாதவனா, இல்ல அன்பு இருக்கவன் ஆனா பலம் இல்லாதவனா? ரெண்டுத்தோட பெட்டரான ஆப்ஷன் தான் டேவிட் இங்க என்ன சொல்றாரு, காட்னு சொல்றாரு. ஸோ நம்ம இங்க இருந்து என்ன எடுத்துக்க போறோம், சிம்பிளா சொல்லணும்னா, அந்த டெம்ப்டேஷன் இருக்கும். ஓகே, இவர் வந்து ரொம்ப பலசாலி, இவர் வந்து ஒரு பெரிய அதிகாரி, இவர் வந்து ரொம்ப உயர்வான நிலையில இருக்காரு, அவரை வந்து நம்ம க்ளோஸா வச்சுக்கலாம், அவரை சார்ந்து நம்ம இருக்கலாம்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நினைக்கும் போது என்ன ஆகும், நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிள்ல, பலம் இருக்கிறவர் நம்ம மேல அன்பே இல்லாதவர் என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு நன்மை செய்வாரா இல்லையான்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இங்க டேவிட் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இந்த செக்ஷன் நம்ம என்ன பாக்குறோம், ஒரு ஸ்கேல்ல போட்டு பாக்குறாரு, பார்த்துட்டு யாரு எப்பவுமே பெஸ்டா ஆப்ஷனா வர, ஆண்டவர் வர்றாரு. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி மற்றவங்களை சார்ந்து இருக்கிறதோட, மற்றவங்களை நிலைத்து இருக்கிறதோட, நம்ம எப்பவுமே யாரை நிலைத்து இருக்கணும்னா, பலத்திலையும் அன்புலையும் 100க்கு 100 இருக்கிற ஆண்டவரை தான் என்ன பண்ணணும், எப்பவுமே நம்ம ரிலை பண்ணணும்.
நோ மேட்டர் த சர்க்கம்ஸ்டான்சஸ், நோ மேட்டர் த டிஃபிகல்டிஸ், எப்போவுமே நம்ம கூட துணையா யார் இருக்கிறது பெஸ்ட்? பலத்திலையும் நம்பர் 1 இருக்கிற ஆண்டவர், அன்புலையும் நம்பர் 1 இருக்கிற ஆண்டவர் தான் நம்ம என்ன பண்ணணும்? எப்போவுமே ரிலை பண்ணி இருக்கணும். That is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this devotion, and Lord, thank you for this reminder that, Lord, we have this temptation of seeking earthly blessings or earthly people to satisfy our problems and satisfy our needs, Lord. But Lord, as the psalm has reminded us, no matter the circumstances, no matter the people, no matter the earthly blessings, Lord, that you are the only one who's always reliable for us, Lord. That you are the best in terms of power, and you are the best in terms of love, Lord. No one is more powerful than you. No one can love us more than you, Lord. Lord, please help us remember this, Lord, and please help us resist the temptation to go towards earthly options or earthly answers when problems come to us and when difficulties come to us, Lord. All of this in Christ's name I pray. Amen.